ஹாய் காய்ஸ், மார்னிங் ஒரு 9 o'clock கிளைண்ட் லொக்கேஷன் ரீச் பண்ணியாச்சு. ஸோ இன்றைக்கி எங்கே போயிட்டுருக்கோம்னா வேலூர் தான் காய்ஸ் கிளம்பிட்டோம். ஸோ என்ன கார் பார்த்தீங்கன்னா XUV 700. இந்த கார் எடுத்துக்கிட்டு தான் நம்ம வேலூர் போக போகிறோம். இந்த வண்டியில் வந்து ப்ளூ ஆயில்னு சொல்லி செப்பரேட்டாக இருக்கும். அந்த ஆயிலும் கொஞ்சம் காலியாகிடுச்சு. அதுக்கப்புறம் அதையும் ஃபுல் பண்ணிவிட்டு நாங்கள் வந்து வேலூர் கிளம்பிட்டோம். வேலூர் போகிறதுக்கு முன்னாடியே அம்பத்தூரில் கொஞ்சம் வேலை இருக்குப்பா, அம்பத்தூர் போயிட்டு அப்படியே நம்ம போயிடலான்னு சொன்னாங்க. ஸோ அம்பத்தூர் தான் காய்ஸ் இப்போ போயிட்டுருக்கோம். ஸோ அம்பத்தூர்லேருந்து நீங்கள் வந்து வேலூர் போகிறீங்கன்னா ரோடு வந்து நல்லா இருக்காது, கொஞ்சம் பார்த்துட்டு போங்க. அங்கங்கே நிறைய டேக் டைவர்ஷன் நிறையா இருக்கும். அதுக்கப்புறம் நாங்கள் இப்போ வேலூரையும் ரீச் பண்ணியாச்சு. ஸோ வேலூரில் வந்து சின்ன வேலை தப்பா ஒரு 1 ஹவரில் ரிட்டன் ஆகிடலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நம்மளும் கிளைண்ட்டோட லொக்கேஷனுக்கு இப்போ ரீச் பண்ணிட்டோம். ஸோ கிளைண்ட்டோட லொக்கேஷனில் ஒரு 1/2 hour வெயிட் பண்ணி அங்கேருந்து சாப்பிட போகலாம்ப்பா அப்படின்னு சொன்னாங்க. வேலூர்லேயே சிக்னேச்சர் ரெஸ்டாரண்ட் இருக்குது, அங்கே போய் தான் சாப்பிட்ருந்தோம். உள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஹேண்ட் வாஷ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி கல்லுலேருந்து தண்ணி வருது. இந்த மாதிரி நிறைய இடத்துல இருக்கும். பட் இந்த ரெஸ்டாரண்ட்டில் பார்த்து எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. நிறைய பேர் நம்ம வீடியோஸ் பார்க்குறீங்க, பட் ஃபாலோ பண்ண மாட்டேங்கிறீங்க. ஃபாலோ பண்ணி வச்சுக்கிங்க, எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ அதுக்கப்புறம் பிரியாணி ஆர்டர் பண்ணி தான் பிரியாணி ஒன்று, அங்கேயே ஒரு சோடா இருந்தது, சோடாவும் குடிச்சிருந்தேன். இந்த ரெஸ்டாரண்ட்டில் ஃபுல்லாகவே கல்லால் தான் எல்லாமே செஞ்சுருக்காங்க. ஆனால் நல்லா இருந்தது பார்க்க எல்லாமே. அதுக்கப்புறம் நம்மளும் வண்டி எடுத்து இப்போது சென்னை கிளம்பிட்டோம் கைஸ். இந்த ரெஸ்டாரண்ட்டு இந்த ஊர்லேருந்து யாராவது பார்க்குறீங்கன்னா எனக்கு ஒரு லைக் பண்ணிக்கிங்க. அதுக்கப்புறம் நம்மளும் சென்னைக்கு இப்போ கிளம்பிட்டோம். ஸோ சென்னை போகிற வழியில் வந்து நிறைய டேக் டைவர்ஷன்ஸ் இருக்கும். ஹைவே நல்லா தான் இருக்கும், பட் காஞ்சிபுரம் வந்த உடனே நிறைய டைவர்ஷன்ஸ் இருக்கும். நீங்கள் இந்த ரூட்டில் வரீங்கன்னா கொஞ்சம் பார்த்துட்டு வாங்க, நிறைய டேக் டைவர்ஷன்ஸ் இருக்கும். இப்போ நம்ம தாம்பரமும் ரீச் பண்ணிட்டோம். இந்த டியூட்டி மார்னிங் 9 o'clock எடுத்தது, நைட்டு 9 o'clock வரைக்கும் போயிடுச்சு. மொத்தமாக 12 hours நான் ஓட்டியிருக்கேன். ஸோ கிளைண்ட்டோட லொக்கேஷனுக்கு இப்போ நம்ம ரீச் பண்ணிட்டோம். கார் சேஃபாக பார்க் பண்ணி நம்மளும் வீட்டுக்கு கிளம்ப வேண்டியதான். ஸோ அடுத்த வீடியோவில் சந்திப்போம் கைஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஃபாலோ பண்ணி வச்சுக்கிங்க.